ஃபர்ஸ்ட் டைம் நான் வரும்போது ரொம்ப சிவியர் பெயினில் தான் வந்தேன். ரொம்ப ஹெவியான பெயின். ஸோ எங்கே போனாலும் ஆப்ரேஷன் மட்டும்தான் சொன்னாங்க. பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் எல்லாத்துக்கும் போனேன். சார் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வித்தவுட் எனி மெடிசன் சின்ன சின்ன எக்ஸசைஸ்லேயே சரி பண்ண முடியும், ரூட் காஸ் ஐடென்டிஃபை பண்ணி சொன்னார். ஸோ இனிஷியலாக அதை நான் நம்பலை, ஏன்னா இருந்த பெயின் அப்படி. ஸோ லேட்டர் ஒரு 1 மந்த் 2 மந்த் அடுத்தடுத்த செஷன் போகும்போது தான் அதனுடைய எனக்கு அந்த க்யூர்னஸ் வந்து தெளிவாக தெரிய ஆரம்பிச்சது. சொல்லப்போனால் ரொம்ப பெயின்லெஸ்ஸாக இப்போ நானே செல்ஃபாக ட்ரைவ் பண்ணிக்கிட்டு வாக் பண்ணிக்கிட்டு பேக் டு லைஃப் அந்த மாதிரியே இருக்குது. ஸோ அது மேபி எங்கே போயிருந்தாலும் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாலும் அது நடந்திருக்காது. ஸோ அதுக்கு சாருக்கு தான் தேங்க்ஸ். ஸோ நான் கண்டிப்பாக எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். வந்தீங்க எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க. ஸோ அதுதான் இதுங்க. அது ஃபுல்லாக ஃபாலோ பண்ணால் கம்ப்ளீட்டாகவே எல்லா ஆக்டிவிட்டியுமே ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவும் இல்லை இல்லைங்களா? புரியுது. இல்லை, நான் இருந்த ஸ்டேஜுக்கு இன்னைக்கு இருக்கிற ஸ்டேஜும் ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதனால வந்து பெரிய கியூர்னஸ் தான். சாலிடாக அதான் சொன்னேன். நானே ஒரு 8 பேரை ரெஃபரன்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ கூட ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டு தான் வந்தேன். ஓகே சார், ஆல்மோஸ்ட் எல்லாமே பரவாயில்ல தான் இருக்குன்னு. சரி சார், பார்க்கலாங்க. இந்த எக்ஸசைஸ் மட்டும் கொஞ்சம் ரெகுலரைஸ் பண்ணிக்கோங்க. மார்னிங் மட்டும் 1 டைம் பண்ணாலே போதும். சரி, எந்த ப்ராப்ளம் இப்போ வராது சார். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ.